A uniform rod of mass 20 kg and the length 5 meter leans against a smooth vertical wall making an angle 60 degree with it. Okay, there is a vertical wall in which a uniform rod is kept and it is inclined to an angle clearly given 60 degree. Okay, so இது 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்குன்னா இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ், இதுல இருக்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஸ்லைட் ஆகாம ஸ்டாப் பண்றது இதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உடைய டைரக்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுல நம்ம இப்படி யோசிக்கணும். நெட் ஃபோர்ஸ் அண்ட் நெட் டார்க் ஆர் ஜீரோ இன் திஸ். இன் அதர் வேர்ட் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், இட்ஸ் ரெஸ்ட். ஸோ நெட் ஃபோர்ஸ் and net torque are zero. That is என்ன equilibrium? Static equilibrium. It is rest. இப்போ நம்ம யோசிக்கணும், இதுல வெயிட் எப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும்? இந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணியிருக்குமா? வெயிட் ஆக்ட் இந்த டைரக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன். இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கணுமா? அடுத்தது இதுல ஒரு பேலன்ஸ் பண்ணி இப்படி ஒரு ஃபோர்ஸ் இதோட வெயிட் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணுமா? எல்லாமே பேலன்ஸ் ஆயிருக்கணும். நெட் டார்க் இஸ் ஜீரோ. இது N1. திஸ் ரெண்டும் ஆப்போசிட்ல ஆக்ட் பண்றதெல்லாம் எடு. N1 மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஷுட் பி ஜீரோ. ஏன்னா இட் இஸ் இன் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். இட் இஸ் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். இந்த வேர்ட் முக்கியம். ஸோ நம்ம பார்த்தா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. அதே போல இது N2ன்னு வச்சுட்டா N2 should be equal to minus mg is the weight of the body, should be zero. This is the actual weight of the body which acts down. Clear இருக்கீங்களா? mg should be equal to minus. அப்போ N1 is equal to frictional force. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். N2 will be equal to mg. இந்த ரெண்டையும் இந்த கேஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, இட் இஸ் இன் ஈக்லிபிரியம். அப்ப நெட் டார்க் ஷுட் பி ஜீரோ. டார்க் டியூ டு N1ம் டார்க் டியூ டு N2ம் ஈக்குவல். இன் அதர் வேர்ட்ஸ் இதுல இருக்க டார்க்கும் இதனால் ஏற்படுற டார்க்கும் ஈக்குவல். அப்போ டார்க் டியூ டு N1 should be equal to torque due to frictional force. நல்ல கவனமா கவனிக்கணும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் N2, அதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். N2 is equal to frictional force into perpendicular distance. First we will find out the values of the distances. It is given the length is 5 meter. இப்போ இது 5 மீட்டரா இருந்தா இப்போ நம்ம சைன் போட்டா sin 60 equal to opposite side, இதை ஏன்னு வச்சுக்கலாமா? opposite side by 5. A will be sin 60 is √3 by 2 into 5. கரெக்டானா? the value is 5 √3 by 2. அப்போ A value வந்து 5 √3 by 2. இந்த டிஸ்டன்ஸ் அப்போ cos போடு. cos 60. cos 60 is 5 by y-ன்னு வச்சுக்கலாமா? இதை x-ன்னு வச்சுக்கலாம். இது y. y is nothing but 5 by cos 60 is 1 by 2. 1 by cos 60 is, so here adjacent side by hypotenuse. அப்போ cos 60 is adjacent side by y, hypotenuse is 5. அப்போ y will be equal to cos 60 is 1 by 2, 5 by 2. This data is 5 by 2. Okay. In the force, perpendicular distance 5 by 2. Force into perpendicular distance. இந்த கேஸ்ல தான் நம்ம கேர்ஃபுல்லா போடணும். இந்த force mg.
which act half the distance of this value. இதுதான் நம்ம எடுக்கிற டிஸ்டன்ஸ். அப்போ இது என்னன்னா the distance is 5/√3/2 அவ்வளவுதான். இப்போ mg வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு. the mass of the value g வேல்யூ கொடுத்தாச்சு. நம்ம frictional force நேரா போட்டுடலாம். m is nothing but 20, g is given as 10 into 5√3/4 equal to 5/2 into frictional force offered. Frictional force. Okay. Cancel பண்றதுக்கு பண்ணிடுவோம். 5 gets cancelled. This 2 gets 2. Here it become 20, 10 times. So answer is 100√3 Newton is the answer. 100√3 Newton is the answer. அடுத்தது போலாம்.